ஐயா நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவர், தமிழகத்தினுடைய என்றும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் பேசக்கூடிய ஒரு தலைவர், புரட்சி தலைவர், மக்கள் திலகம் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம். இன்றைக்கு 87 அவர் மறைந்தாலும் கூட இந்த 38 ஆண்டுகளில் அவர் நினைவாக மக்கள் தமிழகம் எங்கும் இன்று அவர் எல்லா கிராமங்களிலும் அவருடைய நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர் ஏன் எப்படி ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் கிடைத்தது என்பதை இன்றைய அரசியல் தலைவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும். அவர் சினிமாவில் துவங்கி, நாடகத்தில் துவங்கி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு, கஷ்டம்னா என்ன, வறுமைன்னா என்ன, வறுமையினுடைய இளமையிலே வறுமை, அதாவது கொடுமையிலும் கொடுமை, வறுமையிலும் வறுமை, இளமையிலே வறுமை மிக கொடுமை என்பதை அவர் அனுபவித்து, அதை உணர்ந்து, எந்த பெரிய உச்சத்துக்கு வந்தாலும் அந்த ஒரு கணம் அந்த ஏழை எளிய மக்களை அவர் மனதில் நிலைநிறுத்தி அதன்படி வாழ்ந்து அதன்படி நடந்து ஒரு வாழ்ந்த பெரிய மகான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களை இன்றைக்கு இவ்வளவு மக்கள் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அதுதான் காரணம். அந்த தலைவர் அவர் அவர் சினிமாவில் நடித்த காலத்திலும் சரி, அவர் அரசியலுக்கு வந்த காலத்திலும் சரி, சினிமாவில் சம்பாதித்த சம்பாத்தியம்தான் அவருடைய வருவாயைத்தான் அவர் சொத்துக்களெல்லாம் வாங்கி வைத்திருந்தாரே ஒழிய 1977 முதல் 1987 அவர் மறையும் வரை காணி நிலம் அரசியலை பயன்படுத்தி வாங்கியதில்லை. இது எனக்கு நல்லாவே தெரியும். இதை ஏன் இந்த நம்ம வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னால் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னால் இருந்தவங்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, பெரிய பட்டியல் இருக்கிறது. தேசிய அளவில் மகாத்மா காந்தியிலேருந்து, காமராஜ்லேருந்து, கக்கன்லேருந்து இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ராஜேந்திர பிரசாத், சாஸ்திரி, இப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வரிசையில் தமிழகத்தில் அவருக்கு இணையாக அந்த மாதிரி ஒரு தலைவரை என்னால் பார்க்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அதனால தான் மக்கள் அவரை நின்று தொழுது மண்டியிட்டு தொழுகிறார்கள் இன்றைய தேதி வரை. ஆனால் என்ன ஒரு வருத்தம் என்றால், அவர் ஆரம்பித்த அதிமுக அவர் நல்ல நோக்கத்தோடு, ஒரு பெரிய லட்சிய பார்வையோடு, எதிர்காலத்தில் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமூகம் எல்லாருமே இது தன்னுடைய கட்சி, தன்னுடைய சொந்த கட்சி போல நினைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கோட்பாடை பின்பற்றி வாழ்ந்தார். அவரால் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றும் பேசப்படுகிறது. சைக்கிளில் டபுள்ஸை அவர் கொண்டு வந்தார், அனுமதித்தார். அதே போல் டைனமோ இல்லாமல், ஆமாம், அதெல்லாம் பெரிய குற்றமாக பெட்டி கேஸ் மாதிரி போடுவாங்க அந்த காலத்தில். போலீஸ் முன்னாடி ஒரு சின்ன விளக்கு இருக்கும். அது விஏஓ அம்மா இன்னைக்கு சின்னம்மா அவர்கள் சொன்னது போல எல்லோருக்கும் அதிகாரம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அது ஒரு வாரிசு அடிப்படையில் அது கர்ணம் கிராம்ஸ் எல்லாம் கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்லலாம் கிராம்ஸ், அவர் பேரன் தாத்தா கிராம்ஸ், வழி வழியா இருக்கும். அவங்க பெரிய முன்சிப் மாதிரி நினைச்சிட்டு செயல்பட்டு இருப்பாங்க. இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை மாற்றி அதற்காக அது இன்னைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆன் பண்ணி எல்லாரும் இன்னைக்கு எல்லா ஜாதியிலையும் சாதாரண படித்தவங்க கூட அவங்களுக்கு தேர்வு வச்சு எடுத்து இன்றைக்கி செய்கிறாருனாக்கா அது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்த நன்கொடை, நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்ச நன்கொடை. இன்னும் பெரும் அவருடைய கட்சி இன்றைக்கு அது இன்றைக்கி இந்த தேர்தலை இப்போ தொடர்ந்து அவங்க ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அதற்கு தனக்கு தானே கொள்ளியை வைத்து கொண்டது போல இந்த கட்சி மட்டும் 2017 அந்த அம்மா இறந்த பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கிறது, ஒரு கட்சிக்குள்ளே இல்லாமல் இருக்காது. அந்த பிரச்சனைகளெல்லாம் நமக்குள்ளே பேசி தீர்த்து கொண்டோம் என்று தீர்த்து கொண்டு கட்சியை நடத்தி இருந்தால், பொதுக்குழு அந்த சட்டத்திட்டங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தால், அவர் வகுத்திருந்த அந்த பைலாவை தலைவரை கட்சியினுடைய தலைவரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று வைத்திருந்த கொள்கையை மாற்றாமல் இருந்திருந்தால் அந்த கட்சி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. எம்ஜிஆர் எடுத்த முடிவு 100% சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கும்.
ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துவிட்டது? கண்டிப்பாக தகாத ஒரு முடிவு எடுத்ததினால் பல பேர் பலவிதமாக விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி கூட இப்போ வரும்போது கூட பேட்டியை கேட்டுட்டு வந்தேன். குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையாக அதிமுக இருக்கிறது நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இதற்கெல்லாம் மக்கள் எல்லோற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவருடைய நினைவு தினத்தன்று மக்கள் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவை 2026 எடுப்பதற்கு இன்க்ளூட் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்து, இன்னும் காலம் இருக்கிறது, ஒன்றுக்கு முடிக்கு போகவில்லை, செய்வார் என்று நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் பேசுகிறது இந்த 50 வருஷத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை போன்ற ஒரு மாபெரும் தலைவன் பிறக்கவில்லை. இல்லை, அவர் மரணித்த பிறகும் அவர் சொந்தங்களுக்காக அவர் எதையும் ஒதுக்கி வைத்து விடுறது இல்லை. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லை சக்கரபாணி குடும்பத்துக்கு கொடுத்தாங்க இல்லை, ஒன்றுமே சொல்ல முடியாது. காட்ட முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கண் தெரியாத, காது கேட்காத அந்த மாதிரி குழந்தைகளுக்காக எழுதி வைத்தார். அவர்களுக்கு வருமானம் எப்படி வர வேண்டும் என்று அதற்கு வகை செய்தார். தன்னை நம்பி இருந்த எல்லோருக்கும் என்னென்ன செய்யணும், ABCDEFG போட்டு பில் எழுதி எல்லாரையும் அதில். இந்த நூற்றாண்டின் ஒரு மகத்தான பெரிய விஷயம் என்ன, 77 87 வரைக்கும் அவர் எந்த சொத்தும் வாங்கலை. இதை விட வேற என்ன வேணும்? இப்போ குமார் சார்ட்ட கேட்குறேன். சரி, இப்போ புரட்சி தலைவருடைய அந்த சித்தாந்தங்கள், அம்மாவுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களையும் சசிகலா அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது. அதை பிரித்தே பார்க்கவும் முடியாது. அப்படி பார்த்தால் அவனுக்கு வரலாறு தெரியல. இதை நான் சொல்லலை, எதிர்க்கட்சிகள் மனிதாபிமானம் இல்லாதவங்க தான். இப்போ ரெண்டாவது ஒரு பேச்சு நான் கேட்குறேன். என்ன சமூகத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளனுடைய கருத்து கணிப்பு. சமூகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா இருந்திருந்தா, சசிகலா மட்டும் தலைமையில் இருந்திருந்தா, இப்போ நம்ம புரட்சி தலைவருடைய நினைவுனால பேசுகிறோம், இந்த கட்சிக்கு இந்த நிலை வராது அப்படின்னு எல்லோரும் பேசுகிறார்கள். நான் பேசலை, இதை ஒரு பத்திரிகையாளனா களத்துலேருந்து சொல்கிறேன். இதில் உண்மை இருக்கா? இது அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கி அதிமுகவின் நிலை எப்படி கொண்டு செல்லும்? என்ன செய்ய போகிறோம்? ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கு அதற்கு நிர்வாகத்திறமை, மனிதர்களை கணிக்கும் துல்லியமான, விசாலமான, சம அளவிலான பார்வையும் பக்குவமும் என்ன நுட்பமும் ஆர்வமும் இருக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அது அந்த 2 பேரும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், அவர்களுக்கு உதவியாக இருந்த நம்முடைய சின்னம்மாவாக இருக்கட்டும், இவர்கள் அதை சரியாக ஸ்டடி செய்திருக்கிறார்கள். கரெக்டரும் மிக சரியாக நடத்தியிருக்கிறார்கள். எனக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதிமுகவில் தொடர்பு இருக்கும்போது கூட எல்லா விஷயங்களையும், சந்திரலேகா பேட்டியே அதுக்கு பெரிய உதாரணம். சந்திரலேகா விட தெளிவான விளக்கம் யாருமே லேட்டஸ்டா 3 வாரத்துக்கு முன்னாடி. ஆமாம், அதாவது அந்த அம்மையார் அவங்கள பற்றி சொன்ன விஷயம் மற்ற எல்லாரும் சொல்கிறத விட ரொம்ப டெப்த்தாக சொன்னாங்க. நான் அதை அந்த காலத்திலே கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அதிமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் ஒரு சிலர் உறவினராக இருந்ததுனாலையும் வீடுகளில் பேசுகிறத வச்சு நான் கேட்டிருக்கேன். பல முடிவுகள், எந்த முடிவு வந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அட்வொகேட் ஜெனரலாக போடுறதா இருக்கட்டும், நீதிபதிகளுடைய பரிந்துரையாக இருக்கட்டும், அல்லது பாலிசி மேட்டர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் பொதுவாக பார்த்துவிட்டு நீ முடிவு பண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க முடிவெடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் சின்னம்மா நம்ம எல்லோரும் கேட்டிருக்கோம். சின்னம்மா எதுக்கு எடுத்தாலும் சின்னம்மான்னு பேசுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அதை டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த இதை இப்படி தான் சரி. இது பல விஷயங்களை நேரடியாக அந்த அம்மாவுக்கு வரும்பொழுது அதை தடுத்திருக்கும் செய்கிறாங்க. மத்திய அரசு வாயிலாக இருந்தாலும் சரி, அல்லது சில கொள்கைகளாக இருந்தாலும் சரி, சில முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களை தாண்டி ஏதாவது வந்ததுன்னா அவங்க பார்வைக்கு எட்டலைன்னா அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி நிறுத்தலைன்னா அது பெரிய பாதகமாக வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க மேலே அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருந்திருக்கிறது சின்னம்மாவுக்கு. ஆகையினால இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அளப்பரிய ஒரு பற்றும், அளப்பரிய ஒரு ஆர்வமும், பொதுநலமும், நல்ல ஒரு ஈடுபாடும், பரந்த நோக்கமும் இருக்கிற ஒரு கேரக்டருக்கு தான் இது இருக்க முடியும். அது இவங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த அம்மா இறந்த அன்னைக்கு எல்லாரும் மதுசூதனிலிருந்து இப்போ இருக்கிற சிவி சண்முகத்திலிருந்து இப்போ இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், திண்டுக்கல் சீனிவாசன்லாம் ரோட்டில் விழுந்து காலை விழுந்து போயஸ் கார்டனில் விழுந்து நீங்கள் தான்மா பதவி ஏற்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோவில். இன்னைக்கும் வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இப்படி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு சரியான, அதாவது
எல்லாரும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு முறையான அனுபவம். மொத்த சுதந்திர இந்தியாவில் 67 சுதந்திர இந்தியாவுக்கு வேண்டாம், 67ல் காங்கிரஸுக்கிட்ட இருந்து திமுக ஆட்சியை கைப்பற்றியது. அதுலேருந்து எத்தனை வருஷம், அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி 33 58 வருஷத்தில் கிட்டத்தட்ட 32 வருஷம் அதிமுக ஆட்சி செய்திருக்கிறது. அப்போது அது இப்போ எம்ஜிஆர் 77லேருந்து 87, இடையில ஒரு ரெண்டு வருஷம் ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 91 96, அப்புறம் 2001 2006, அப்புறம் 2006லேருந்து 2011, 2006 திமுக, 2011லேருந்து 2016 வரைக்கும் 16, அப்புறம் 21 வரைக்கும் வந்த ஆட்சி தானே அவங்க தானே. அப்படி அவங்க ஈட்டி கொடுத்த ஆட்சி தானே. இப்போ ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் மற்ற பழனிசாமிகள் எல்லாம் வர முடியாது. இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதை நான் மறந்துட்டேன் பதம் சுற்றுல சொல்கிறதுக்கு. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள்னு இங்கே இருக்க அத்தனைக்கும் காரணம் பிதாமகன் எம்ஜிஆர். ஏன் என்று சொன்னால் படித்தவர்களை அவர் ரொம்ப மதிக்கும் பக்குவம் கொண்டவர். அவர் அதிகமாக படிக்கவில்லை என்றாலும் படித்தவர்கள் மீது அவருக்கு ஒரு படித்தவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசுகிற பழக்கம் உண்டு. படிப்பு தான் உலகத்தில் உயர்ந்தது என்பதை ரொம்ப நம்பிக்கையோடு அதை உணர்ந்து வாழ்ந்தவர். ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சிறுபான்மை சமூகத்தின் காவலர்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க இல்லையா? ஆமாம். அப்துல் ரஹ்மான் முதலாளி என்று அழைக்கக்கூடியவர் புரட்சி தலைவர். ஆமாம். கீழக்கரை அப்துல் ரஹ்மான், பிஎஸ்சி ரஹ்மான். ஆமாம். இன்னைக்கு கிரசன்ட்னு ஒரு கல்லூரி இருக்கு. ஆமாம். அதுல 300-400 ஏக்கரை புரட்சி தலைவர் தான் கொடுத்தார். இன்னும் ஆரம்பியுங்கள் ஐயா, இன்னும் ஆரம்பியுங்கள். இன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் படித்து போறார்களே, இவங்க என்ன சொல்றாங்க? கண்ணியமிகு காகித மில்லத்தின் கையை பிடித்துக் கொண்டு கருணாநிதி உன்னை தவிர யாரும் இல்லை. இதுதான் இந்த செய்தியை நான் சொல்றேன். எல்லோருக்கும் மாணவர் அவர். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க கிருஷ்ணன் காலேஜ், இன்னைக்கு ஜேபிஆர் உடைய கல்லூரிகள் எத்தனை மாட மாளிகை கோடி கோபுரமாக ஜொலிக்கிறது. 540 கல்லூரி இன்னைக்கு வந்திருக்குன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் தான் காரணம் அதுக்கு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஸ்கூலா இருக்கட்டும், ஆரம்பிங்க இடம் தரேன், கல்லூரியா ஆரம்பிங்க நான் இடம் தரேன், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன் அப்படி என்று கொடுத்து தான் இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவிலையும் உலகத்தில் பல நாடுகளில் வேலைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர். இருங்க, ரெண்டாவது வாரம் ஐயா 10 செகண்ட் ஒன்று சேரல்னா என்னையா நடக்கும் ஐயா சொல்லுங்க. அதை 10 செகண்ட் கூட ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கங்க. இல்லை அதாவது நான் ஒரு கல்லூரியை தான் சொன்னேன். சரி. அதற்கு பிறகு நீங்க ஜேபிஆர் உடைய கல்லூரியா இருக்கட்டும், திரு ஏஜிஎஸ் இவர் சண்முகம் அவருடைய கல்லூரி, எம்ஜிஆர் இன்ஜினியரிங் ஏசிஎஸ் உடைய காலேஜாக இருக்கட்டும், விஸ்வநாதன் வேலூரில் இருக்கக்கூடிய விஐடியாக இருக்கட்டும், அதுபோல் ஜெகத் ரட்சகன் ஆரம்பிக்க கல்லூரியாக இருக்கட்டும், அத்தனைக்கும் இடம் கொடுத்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அவர் இறந்த அன்னைக்கு சரியாக இன்னைக்கு 38 வருஷம் ஆகிறது. அது ஐயா ராமச்சந்திரா நான் பேரை சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஆரம்பித்து வைத்தல் இன்னைக்கு எவ்வளவு ஏழைகள், கல்லூரி மட்டும் இல்லை இலவசமாக மருத்துவங்க ஐயா. ஆக இந்த மாதிரி மகத்தான ஒரு மனிதர் தான் அவருடைய துணிச்சலான ஒரு முடிவு. அரசு நிலத்தை கொடுத்து மற்றவங்களை அவருக்கு பேங்குக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பணம் ஃபைனான்ஸ் பண்ண சொல்லி அதுக்கு மாரலாக சப்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்து அது பலனளிக்கிற நேரத்தில் அவர் இல்லை இன்னைக்கு. ஆனால் இத்தனைக்கும் இவ்வளவு கல்வியில் உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு அவர் தான் காரணம். அதேபோல் சத்துணவு திட்டமும் அவர் தான் முதல்ல அறிவிப்பார். அது வந்து உலக திட்டங்கள் சத்துணவு திட்டமும் அம்மா கொண்டு வந்து அம்மா உணவகமும் உலக அளவில். அதனால எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர், அவரை போல இன்னொரு மனிதர் பிறக்க முடியாது இந்த தமிழகம். அவர் போல அவருக்கு நிகர் அவரே என்பதுதான் என்னுடைய கருத்து.